வெல்கம் டு ஆல். எல்லாரும் வந்து ஆர்மி அக்னிவீர் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க ரைட்டுங்களா? ஸோ இப்போ நமக்கு ஏப்ரலில் எக்ஸாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி இதுக்கு முன்னாடி நடந்த சோல்ஜர் ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோடைய மேக்ஸு பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. So there is the ratio of males and female in a village is 5:3, right? If there are 800 males in the village, then find the number of females in கேக்குறாங்க, ரைட்டா? ஒரு வில்லேஜ் இருக்கு, அதில் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க. என்ன ரேஷியோவில் இருக்காங்க அப்படின்னா 5:3, ரைட்டா? 5:3. அதாவது மேல் வந்து மேலு ஃபீமேலு என்ன ரேஷியோனா மேல் 5 பங்குனா ஃபீமேலு 3 பங்கு, ரைட்டா? இவங்க 5x இவங்க 3x, ரைட்டா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வேற there are 800 மேல்ஸ் இருக்காங்களாமா. அப்போ 800 மேல்ஸ் இன் தட் வில்லேஜ், ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ்ன்னு கேட்குறான். அப்போது எவ்வளோ மேல்ஸ் இருக்காங்க? 800 மேல்ஸ். அது ரேஷியோ எவ்வளவு? 5 பங்கு, ரைட்டா? அப்போ 5 பங்குங்கிறது தான் எவ்வளவு? 800, கரெக்டா? ஏன்னா இங்கே 800 மேல்ஸ் தான் இருக்காங்க, 5 பங்குங்கிறது தான் 800. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ இருக்கும் பாருங்க, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 800 டிவைட் பை 5னா ஆமாம் எவ்வளவு? 160, ரைட்டா? அப்போ ஒரு பங்குங்கிறது எவ்வளவு? 160. அப்போ யாரு கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் எத்தனை பங்கு இருக்காங்க? 3 பங்கு இருக்காங்க. அப்போ ஒரு பங்கு 160 தான் இருந்துச்சு. நான் 3 பங்கு எவ்வளவு? ஆமாம் 3 × 160, அப்போ 480, ரைட்டா? ஸோ ஆன்சரு என்ன அப்படின்னா 480 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. ஆப்ஷனு டெல்லி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 7 cm, then find the surface area. Then find the its surface area, ரைட்டா? ஸோ ஸ்பியர் நமக்கு தெரியும் என்னது, ஸ்பியர்னா போடும். அதுக்கு என்ன ஃபார்முலா? சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா அப்படின்னா 4πr², ரைட்டா? ஸோ நமக்கு என்ன தெரியும் பாருங்க, ஸ்பியரோட ரேடியஸ் கொடுத்துருக்கேன்னா எவ்வளவு? r = 7 cm, ரைட்டா? இப்போ பையோட வேல்யூ என்னது? 22/7. இப்போ r எவ்வளவு? ஆமாம் 7². அப்போ 7²ங்கிறத 7 × 7 எழுதிடலாமா? இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 4 × 22 எவ்வளவு? 88. அப்போ மீதி ஒன்று என்ன இருக்குது? 7 இருக்குது. அப்போ 8 7 56, மிச்சம் 5, 8 7 56, 56 1. ஸோ 616 என்னது இது? cm², ரைட்டா? ஸோ அதான் ஆன்சர். ஸோ எங்கே இருக்கு பாருங்க, இதுவும் ஆப்ஷனு டெல்லியில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு. ஸோ sum of any two number is 25 and their difference is 13, ரைட்டா? ரெண்டு நம்பரை கூட்டினீங்கன்னா 25 வரணும். அதில் ரெண்டு நம்பரை கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரணும்? 13 வரணும், ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டு நம்பரை கூட்டுங்க 25 வருது. அது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள் எவ்வளவு? அப்போ 1 தான் வருது. அப்போ இது ஆப்ஷன் கிடையாது, ரைட்டா? அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள் 25 வருது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 13 வருதா? வராது. அதுக்கப்புறம் இதுக்கு இந்த 14 லெவலுக்கு கூட்டிங்கன்னா 25 வரும். அது டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 3 தான் வரும். எவ்வளோ வரணும்? 13 வரணும். அது 19 16 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 25 வருது. டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா ஆமாம் 19ல் 6 பிரச்சனை எவ்வளவு? 13, ரைட்டா? அப்போ ஆப்ஷனு இதுதான், ரைட்டா? ஸோ இது ஆப்ஷன் வச்சு போடுறது. இல்லைன்னா இதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னா பாருங்கள், 2 நம்பர் இருக்கா, ஒரு நம்பர் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு நம்பர் நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த 2 நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரணுமாம்மா? 25 வரணுமாம்மா. அதே டிஃப்ரென்ஸு அது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரணும்? 13 வரணுமா? இப்போ ரெண்டுத்தையும் நான் கூட்டுறேன், கூட்டணும்னா -b + b கேன்சல் ஆயிருமா? ஆமாம் கேன்சல் ஆயிரும். அப்போ 2a இருக்குமா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் தான் பண்ணியிருக்கேன். அப்போ 38 வருமா? அப்போ எவ்வளோ வருங்க? 38/2வா? 38/2னா எவ்வளோ வரும்? 19 வருமா? ஆமாம் 19. அப்போது இதில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் நான் போட்டேன். அடுத்து b கண்டுபிடிச்சிடலாமா? நான் ஃபஸ்ட்டே போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது 19 + b 25. அப்போ b = 25 - 19 எவ்வளோ வரும்? 6, கரெக்டா? ஸோ ஆப்ஷனு டெல்லி. ஒரு நம்பர் 19, இன்னொரு நம்பர் 6, ரைட்டுங்களா? ஸோ அடுத்து இது பாருங்க என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப், இதுக்கு எல்சிஎம் எடுக்கணுமாமா 8 10 15 16 20க்கு, ரைட்டா? ஸோ அப்போ போட்டிருக்கு 8 10 15 16 20, ஓகேவா? ஸோ இதுக்கு எல்சிஎம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன டேபிளில் போடுறாம பாருங்க, 2ல் போடலாமா? 2ல் போட்டால் 4 5 15 அப்படியே இருக்குமா? அப்புறம் 8 அப்புறம் 10. ஸோ திரும்பவும் வந்து 2ஆல் போடலாமா பாருங்க, 2ல் போடலாமா இல்லை 5ல் போடலாமா? 2லே போடலாம். 2ல் போட்டோம்னா 2 இந்த 5 அப்படியே இருக்கும், இந்த 15 அப்படியே இருக்கும், இங்கே 4 இங்கே 5, ரைட்டா? இப்போ 5ல் போடலாமா பாருங்க. இப்போ 5ல் போட்டிங்கன்னா இந்த 2 அப்படியே இருக்கும், 1 3 4 1, ரைட்டா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன போடலாம் பாருங்க, 2ல் போடலாமா? 2ல் போட்டிங்கன்னா 1 1 1
3 2 கரெக்டா? ஸோ இப்போ எல்சிஎம்ங்கிறப்ப எல்லாத்தையும் இருக்கணுமா? ரைட்டா? ஸோ எல்சிஎம்னா எப்படி இருக்கணும்? ஒரு நம்பர் இடையில ஏதான ஒரு நம்பர் வந்து அந்த அந்த டேபிளில் வரலனாலும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? அதான் ஹெச்எஃப்னா என்ன இருக்கணும்? கண்டிப்பாக எல்லாமே வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 3 2 6 6 2 12 12 60 62 எவ்வளவு? 120 122 240. ஸோ கரெக்டா? அப்போ எல்சிஎம் எவ்வளோ வருது? 240. ஆப்ஷனு இதுவும் டெல்லி தான். ஓகேவா? அடுத்து இது பாருங்க. ஸோ Ram can do a piece of work in 10 days, Mohan can in 15 days. In how many days together they complete the same work? ரைட்டா? 2 பேர் சேர்ந்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்ட்டு. சரி ரைட்டா? ஸோ ராம் 10 நாள்ல முடிச்சிருவான், இன்னொருத்தான் 15 நாளில் முடிச்சிருவான். 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? 10 போட்டுருங்க, மேலே 15. முதல்ல மேலே பெருக்கிடுறீங்க. ரைட்டா? கீழே என்ன பண்ணுறீங்கன்னா 2த்தையும் கூட்டி போடுறீங்க. ரைட்டா? ரூட் கூட்டி போடுறீங்க. இது 15ஆ? ஆமாம். அப்போ 10 × 15 அப்படியே கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 × 15 தான். ஸோ 10 + 15 25. ரைட்டா? 5 5 25 3 5 15. 4 5 5 2 5 10. அப்போ 2 × 3 எவ்வளவு? 6. அப்போ 6 days. அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா 6 நாள் முடிச்சிருவாங்க. ஆப்ஷனு பாம்பே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இது பாருங்க, இது ஈஸியான கொஸ்டின் தான். என்னன்னா சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக மாற்றுங்கன்னு சொல்லி கேட்குறான். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இது 2த்தையும் சேர்த்து இதோட நெட் டிஸ்கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ரைட்டா? நெட் டிஸ்கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ரைட்டா? இதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது. ரைட்டா? நம்ம ஆல்ரெடி பார்த்தா என்னது? +or - XY +or - ஆமாம் XY / 100. கரெக்டா? ஸோ இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏன்னா இது எல்லாமே டிஸ்கவுண்ட் தான். அப்போ என்னது? ப்ளஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம்னா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா ப்ளஸ்ஸு, டிக்ரீஸ் பண்ணியிருந்தாலும் மைனஸ். அப்போ டிஸ்கவுண்ட்டுங்கிறப்போ டிக்ரீஸ் தான். ரைட்டா? அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் தான் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளவு? -10. அதுக்கடுத்து -20. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ 10 × XYக்கு 20 போட்டலாமா? × 100. ஆமாம். இப்போ இது 0 இது 0 இது 0 இது 0. ரைட்டா? அப்போ -10 -20 எவ்வளோ? -30. அப்புறம் +2. ரைட்டா? அப்போ எவ்வளோ வரும்? -28% வருமா? ஃபஸ்ட்டு நெட்டு. அதுக்கடுத்து இப்போ இது கிடச்சிருச்சா? இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்? -28 30% டிஸ்கவுண்ட், அதாவது -30 டிஸ்கவுண்டானா மைனஸ் தானே. ரைட்டா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு வந்து நெட்டு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு -28 அப்புறம் -30. கரெக்டாக? மைனஸ் ப்ளஸ். ஸோ 28 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்க? 24 மீதி 2 2 3 6 8. அப்போ 84/10 வருமா? ஆமாம். -58 ப்ளஸ் 84/10 என்னது? 8.4. ஸோ -58ல் ப்ளஸ் 8.4 போச்சுன்னா எவ்வளோ வரும்? -49.6. ரைட்டா? ஆமாம். இதுதான் நெட்டு டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ அப்போது எங்கே இருக்கு பாருங்க ஆப்ஷனு? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ அடுத்து இது பாருங்க, ஈஸியான கொஸ்டின் தான். ரைட்டா? என்ன பண்ணா? ஆவரேஜ் ஆஃப் 12 boys is 10 years. Out of which the average of 11 boys is 19 years. Find the 12th boy. ஸோ 12 பாய்ஸ் இருக்கானுங்க. ரைட்டா? ஸோ 12 பாய்ஸோடைய ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோனா 10 தான். அதுக்கப்புறம் அதே 11 பாய்ஸுக்கு ஆவரேஜ் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா 9 தான் வருதான். அப்போது 12 பேர்த்தோட ஆவரேஜ் வந்து 10. அப்போ டோட்டல் எவ்வளோ வரும்? ரைட்டா? நமக்கு தெரியும் என்னதுன்னா ஆவரேஜுங்கிறது சம்மு of observation divided by number of observation. ரைட்டா? அப்போ இந்த sum of observation வேணும்னா number of observation into average பெருக்குன்னா எனக்கு சம்மு கிடச்சிருமா? அப்போது இதுதான் வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், இது ஆவரேஜ். கரெக்டா? இது 2த்தையும் பெருக்குன்னா எனக்கு சம்மு கிடச்சிடும். அப்போ 12 × 10 120. அதே போல் 11 × 9 எவ்வளவு? 99. கரெக்டா? ஸோ அப்போ யாரோடது கேட்குறான் பாருங்க? அந்த 12th பாய் தான் கேட்குறான். ரைட்டா? இங்கே 12 பேர் இருக்காங்க, 11 பேர் தான் இருக்கான். அப்போ இதுலேருந்து இதை கழிச்சேன் அந்த ஒருத்தனோடது கிடச்சிருமா? ஆமாம் தானே? நம்ம 12 11 கிடச்சுன்னா ஒருத்தனோடது கிடச்சிடும். அப்போ 120லேருந்து 99 கழிச்சோம்னா எவ்வளோ வரும் பாருங்க? எவ்வளவு? 1. அப்புறம் 11ல் 9 போச்சுன்னா 2. அப்போ 21 இயர்ஸ். ரைட்டா? அப்போ அந்த 12th பாயோடைய ஏஜ் என்ன அப்படின்னா 21 இயர்ஸ். எங்கே இருக்குது ஆப்ஷனு? ஆப்ஷன் பாம்பே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதுவும் ஈஸியாக தான் பாருங்க. இஃப் length of the rectangular field is 30 meter and breadth is 20 meter, find its perimeter அப்படின்னு கேட்குறான். find its perimeter. ஸோ லென்த் எவ்வளவு? L 30 மீட்டர், breadth 20 மீட்டரா? ஸோ பெரிமீட்டர் என்னது? ரெக்டாங்கிளுக்கு ஆல்ரெடி பார்த்தது தான். ரைட்டா? 2 × L + B. ரைட்டா? அப்போ 2 L வந்து 30, B வந்து 20. அப்போது 2 × 50. ஸோ 2 × 50 எவ்வளவு? ஆமாம் 100
மீட்டர். ரைட்டா, அதான் பெரிமீட்டர். ஸோ ஆப்ஷனு சி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்க, ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 2197. ரைட்டா, கியூப் ரூட் ஆஃப் 2197. ரைட்டா, ஸோ இதுக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு 2197. ஸோ இதுக்கு பாருங்க என்ன ஒரு சின்ன லாஜிக் அப்படின்னா, இப்போ 19 கியூப் பண்ணால் அந்த வேல்யூ வரணும். ரைட்டா, 19 கியூப் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணும் பாருங்க, 19 × 19 × 19. இப்போ 9 இந்த லாஸ்ட் நம்பர் பேருக்குங்களா, 9 பேருக்குன்னா கடைசியாக 1 இருக்குமா, அதாவது 81ல் 1. அந்த 1 தூக்கி 9 கூட பேருக்குனீங்கன்னா கடைசி டிஜிட் என்ன வருது, யூனிட் டிஜிட்டா 9 வரணும். அப்போ இங்கே 7 இருக்கு, இதை பேருக்குனே கடைசி 9 வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஓகேவா? இப்போ 7 பேருக்குங்களா, 7 7 எவ்வளவு, 7 ஸ்கொயரு. ஆமாம், 7 கியூபுங்க இருப்போம். 7 × 7 × 7. கரெக்டாக 7 7 49. 49 7னா 9 7 எவ்வளவு, 63. கடைசி யூனிட் டிஜிட் 3 தான் வரும். அடுத்து 13 இருக்கா, இங்கே பாருங்க 11 இருக்கா. நீங்கள் எப்படி பேருக்குனாலும் கடைசி இதில் வரது 11 பேருக்குனீங்கன்னா கடைசியாக வரது 1 வரும், திரும்ப அது பேருக்குனீங்கன்னா கடைசியாக 1 தான் வரும். ஆனால் என்ன வரும், யூனிட் டிஜிட்டா இங்கே லாஸ்ட் என்ன இருக்குது, 7 இருக்கு. அப்போது 13 பாருங்க, 13 × 13. இது பேருக்குனீங்கன்னா 9 வரும். இதை தூக்கி கடைசியாக பேருக்குனீங்கன்னா என்ன வரும், 9 × 3 27. அப்போ ஆன்சர் என்ன வரணும், இதுவாக தான் இருக்கணும். ஓகேவா? ஆன்சரு இதுதான். ஓகே, அப்போ 13 கியூப் தான் என்னது, 2197 வரும். ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ அடுத்து இது வந்து பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ரைட்டா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான். ஸோ எவ்வளோ இருக்குன்னா 18,440, 15%, எத்தனை வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு. ரைட்டா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா, PNR/100. ஓகேவா? பி எவ்வளவு, 18,440. என்ன எவ்வளோன்னா 4 இயர்ஸ், 6. ரைட்டா, ஆமாம். ஸோ இதை எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்க, எப்படி பண்ணலாம், ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாமா. ரைட்டா, அப்புறம் வேற என்ன பண்ணலாம், 2 5 10, 3 5 5. அப்புறம் வேற என்ன பண்ணலாம், இது அடிச்சோம்னா 2. அப்போ 1 8 4 4 × 6. ரைட்டா, 1 8 4 4 × 6. அப்போ 1 8 4 4 × 6னா ஸோ எவ்வளோ வரும் பாருங்க, 4 6 24. அப்போ கடைசி யூனிட் டிஜிட் வர்றது 4ல் முடியணும். கரெக்டா? ஸோ எங்கே முடியுது பாருங்க, இங்கே 0 இருக்குது, 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ ஆப்ஷனு இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. ரைட்டா, ஸோ ஆன்சரு இதுவாக தான் இருக்கும். வேணா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதே தான் வரும். ரைட்டா, என்னது இருக்குது, ஆமாம். ஸோ இதுதான் வரும். ஸோ அடுத்து ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, find the HF of given number. ஸோ find the HF of given number அதே தான். ரைட்டா, 12 15 18 21. ஸோ இப்போ இது இந்த 12 15 18 21 வரக்கூடிய டேபிள் என்னன்னு பார்க்கணும். ரைட்டா, 2வது வகைப்பாட்டில் 12 வரும், 15 வருமானம் வராது. அடுத்து 3வது வகைப்பாடு போகலாமா, 3வது வகைப்பாட்டில் போனோம்னா 12 வரும், 15 வரும், 18 வரும், 21 வரும். HFன்னு என்ன சொன்னேன், எல்லாமே கண்டிப்பாக காமன் டேபிளில் வர மாதிரி தான் இருக்கணும் எல்லா நம்பரும். ரைட்டா, அப்போ 3 பண்ணிங்கன்னா 4 12 5 15 6 18 7 21. இதுக்கப்புறம் ஃபர்தராக போட முடியுமானா எதுவுமே போட முடியாது. ரைட்டா, 4வது 5வது வகைப்பாடு வராது, 4 5 வராது, 5ல் 4 வராது, 5வது வகைப்பாட்டில் 6 வராது, 6வது வகைப்பாட்டில் 5 வராது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ HF என்னது, ஆமாம். ரைட்டா, HF 3 தான் வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? ஸோ அடுத்து So, question பாருங்க, 28 dozens bananas are required in a canteen for 1 week. Then how many bananas will be required for 47 days? 47 days. ரைட்டா? ஸோ ஒரு டசன் எவ்வளவு, ஒரு டசன் வாழைப்பழம்னா எவ்வளவு, ஒரு டசன் வாழைப்பழம்னா 12 வாழைப்பழம். கரெக்டா? ஒரு டசன்னா 12. அப்போது ஒரு கேண்டீனுக்கு எத்தனை டசன் வாழைப்பழம் தேவைப்படுது, ஒரு வீக்குக்கு. அப்போ ஒரு வீக்குன்னு எத்தனை நாள், 7 days. ரைட்டா, 7 days. அப்போது 7 daysக்கு எத்தனை வாழைப்பழம் தேவைப்படுது அப்படின்னா 28 டசன் தேவைப்படுது. ரைட்டா, 28 டசன் ஆஃப் வாழைப்பழம் தேவைப்படுது. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை தேவைப்படும், என்ன பண்ணலாம், 28/7 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு உண்டானு தெரிஞ்சிருமா. ஆமாம், 1 டேக்கு எவ்வளோண்ணா, எவ்வளவு, 28 7/7னா 4 டசன் வந்துடுமா. அப்போ ஒரு நாளைக்கு 4 டசன் தேவைப்படுது, 4 டசன்ஸ் ஆஃப் வாழைப்பழம் தேவைப்படுது. ரைட்டா, அப்போ எத்தனை நாளைக்கு தேவை,
அதாவது 47 நாளைக்கு எவ்வளோ வாழைப்பழம் தேவைங்கிறத கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு 40, அதாவது ஒரு நாளைக்கு 4 டசன். அப்போ 47 நாளைக்குண்ணா 47 × 4 டசனா 4 டசன்னா எவ்வளவு? எத்தனை வாழைப்பழம்? ஒரு டசனா 12. அப்போ 4 × 12 போட்டுக்கலாமா? ரைட்டு. அப்போ எவ்வளோ வரும்னு பாருங்க. அப்படி பெருக்குங்க. ரைட்டா? ஸோ 47 × 4 இல்லைன்னா 47 × பெருக்குனீங்க 48. ஆமாம். ஸோ 47 × 47 இல்லைன்னா 47 × 48 48 ஸ்கொயர் பண்ணுங்க. அதுலேருந்து 47 கழிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நம்ம டேரெக்டாக கூட பெருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 8 எவ்வளவு? 56. ஸோ இதில் யூனிட் டிஜிட்டை வச்சு இதெல்லாம் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இங்கே 6 வருது, இங்கேயும் 6 வருது. ஸோ அப்போ முடியாது. அப்போ பெருக்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பெருக்கினா தான் தெரியும். அது இன்னொன்று பண்ணலாம். என்ன பண்ணுங்க, 196 தானே, 40 1600க்கு மேலே போயிடும். கரெக்டாக 40 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1600க்கு மேலே போயிடும். அப்புறம் ரெண்டுமே 40க்கு மேலே தான் இருக்குது. ஸோ ஆன்சர் எதுவாக இருக்கலாம்? கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ 47 48 பேர் இருக்கிறீங்களா, இதுதான் வரும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. ஸோ இது வந்து ஈஸியானது தான் கொடுத்துருக்கான். சீரீஸ் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. நான் என்ன சொன்னேன், சீரீஸ்னாவே ஆமாம். ரைட்டா? டிஃப்ரென்ஸ் எடுக்க சொன்னேன்னா ரைட்டு. ஃபஸ்ட்டு 39க்கும் 2க்கு நான் 47 டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 2, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 2, இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் 2. அப்போ அதுக்கடுத்து என்ன வரும்? டிஃப்ரென்ஸு 2 தான் வரணும். சீரிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போதா டிகிரி சைடு போதா? இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ரைட்டா? அப்போ 45க்கு அடுத்து என்ன வரணும்? 47. ரைட்டா? அப்போ அந்த ஆன்சர் எங்கே வருது பாருங்க. ஆப்ஷனு 7 இருக்குது, 47. ஓகேவா? ஸோ அடுத்து இது என்னன்னா, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் which is divisible by 17. ரைட்டா? divisible by 17 எதால வந்து divisible ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ லார்ஜஸ்ட் 5-digit நம்பர். ஸோ இருக்கிறதுல வந்து லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் என்ன கொடுத்துருக்கான்? இது கொடுத்துருக்கானா? ரைட்டா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லார்ஜஸ்ட் 5-digit நம்பராகவே எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கோங்க. இதை 17 வகுங்க பார்ப்போம். 99ல் எத்தனை 17 இருக்கும்? எவ்வளவு? 17 5 85. ஆமாம், கரெக்டா? 5 போடலாமா? 5 போட்டிங்கன்னா 16 5 என்பது 17 5 85. அப்புறம் என்ன வரும் பாருங்க, 9ல் 5 போச்சுன்னா 4. அப்புறம் 9ல் 8 போச்சுன்னா 1 149. ரைட்டு. இதில் எத்தனை 17 இருக்கும் பாருங்க. எத்தனை போடலாம்? 7 போடலாமா? 7 போட்டால் வருமா? 7 போட்டிங்கன்னா வருப்பா. சரி போடுங்க பார்ப்போம். ஸோ 7 7 49, மிச்சம் 4. அப்புறம் ஒவ்வொரு 7 7 7 4 11 தான் வருது. கரெக்டா? ஸோ அப்போ 7க்கு பதில் என்ன போடலாம்? 8 போடலாமா? ரைட்டு. சரி 8 போடுங்க. 8 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 8 போட்டிங்கன்னா 8 7 56. அப்புறம் மீதி 5 இருக்கா? ஆமாம். ஒரு 8 8 8 2 8 5 13. ஆமாம் 13. அப்போது 9ல் 6 போச்சுன்னா 3, 4ல் 3 போச்சுன்னா 1, அப்புறம் 1 1 1. ரைட்டா? ஸோ அப்புறம் திரும்ப இன்னொரு 8 போடலாமா? 8 போட்டோம்னா 136. மீதி 9 இருக்கா? அப்புறம் ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க. 2 போடலாமா? 2 போட்டோம்னா 34. அப்போ 9ல் 4 போச்சுன்னா 5. இப்போது இந்த நம்பர் ரிமைண்டர் வருது. ரிமைண்டர் வரக்கூடாது. அதாவது வந்து ரிமைண்டர் 0 வரணும்னா என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து ரிமைண்டர் 0 வரும். சொல்லுங்க பார்ப்போம். என்ன பண்ண 0 வரும்? ஆமாம், கரெக்டா? இதை தூக்கிட்டு போய் இதை கழிச்சேன் அப்படின்னா வர்றது என்ன ஆகும்? இங்கே 9ஓட இந்த 9 ட்ரிபிள் இந்த 5 9s இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 5 கழிச்சிட்டேன் அப்படின்னா 5 கழிச்சுனா என்ன ஆகும் பாருங்க. 4 அப்புறம் 9 9 9 9. ரைட்டா? அப்போது இந்த நம்பரு தூக்கி நீங்கள் 14 வகுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும். இது எப்படி சும்மா இங்கே பாருங்களேன். இப்போ 11ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 11ல் 2ஆல் வகுத்துனா 2 10. கரெக்டாக? அப்போ 1 இருக்குது. ஸோ அப்போ அங்கே 1 வரக்கூடாது. இந்த இடத்துல 0 வரணும்னா என்ன பண்ணால் வந்து 0 வரும்? 1 நான் இது கூட எடுத்துகிட்டு போய் இந்த 11 கூட இந்த 1 கழிச்சுன்னா 10 ஆயிரும். 10ங்கிறப்ப டேரெக்டாக அப்போ 2 10 கூட ரிமைண்டர் 0 வந்துடும். அப்படி இல்லைனா இந்த 11 கூட
11 கூட இந்த 1 ஆட் பண்ணால் 12 ஆயிரும். அப்போ 12 4 0 தான் வரும். இப்போ நாங்கள் பாருங்க இதை எடுத்துகிட்டு இது கூட ஆட் பண்ணனா அந்த ஆல்ரெடி 5 டிஜிட்டாக இருக்கிறது இதை எடுத்துகிட்டு போய் ஆட் பண்ணால் என்ன ஆயிரும் 6 டிஜிட்டாக ஆயிரும். கரெக்டாக அவன் கேட்குறது என்னது 5 டிஜிட்டில் லார்ஜஸ்ட் நம்பர். ரைட்டா 5 டிஜிட்டில் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ அதனால் வேறு ஆப்ஷன் கிடையாது. என்ன பண்ணி தான் ஆகணும் கழிச்சு தான் ஆகும். ரைட்டா ஸோ அது ஒவ்வொரு ஆப்ஷன்லாம் போட்டுட்டு கூடாது. அவங்க இந்த மாதிரி 5 டிஜிட் லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர் கேட்குறான் அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய 5 டிஜிட் நம்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்க வகுத்து ரிமைண்டர் எவ்வளோ வருதோ அது தூக்கிட்டு போய் அந்த 5 டிஜிட் நம்பர்லேருந்து கழிச்சு விட்டுருங்க. ஓகேவா இருக்கிற ரிமைண்டர். ஸோ அடுத்து 45. ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான். ஸோ ஒன் சைட் ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 12 சென்டிமீட்டர். அதாவது வந்து என்னது சம பக்கம் முக்கோணம்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். அப்போது இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏரியாவுக்கு √3/4 a². இந்த ஃபார்முலா ஜஸ்ட் தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஒரு சைடு கொடுத்துட்டானா எவ்வளோ 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். ரைட்டா அப்போ √3/4 × a² எவ்வளோ 12 × 12 ரைட்டு. அப்போ இதையும் அடிச்சிடலாம் பாருங்க. அடிச்சோம்னா மூணா அப்போ 12 எவ்வளோ 36 √3. ஓகேவா √3 36 சென்டிமீட்டர்². ஏரியா தானே கேட்குறான். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு 46. ஸோ 46 பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஒருத்தர் இருக்கான் ராம் வாக்டு நார்த் ஃப்ரம் பிளேஸ். ஸோ ஒரு பிளேஸ் இருக்குது ரைட்டா. ஸோ இங்கே வச்சுக்கிறேன் நான் இதேன்னு வச்சுக்கிறேன் ரைட்டா. ஃபர்ஸ்ட் எவ்வளோ தூரம் நடக்கிறான் 5 கிலோமீட்டர் நடக்கிறான். அதுக்கப்புறம் நார்த்து போயிட்டு இருக்கானா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் லெஃப்ட் டர்ன் ஆகிறானா அவன் லெஃப்ட். அப்போ ரைட் சைடு லெஃப்டா இந்த சைடா ஆமாம் இந்த பக்கம் லெஃப்டா இந்த பக்கம் லெஃப்டானா இந்த பக்கம் தான் லெஃப்ட். கரெக்டா அப்போ இப்படி நான் வந்து எவ்வளோ தூரம் போகிற பாருங்க வாக்குடு 3 மீட்டர் ரைட்டா. டர்ன் லெஃப்ட் வாக்குடு 3 கிலோமீட்டர். ஓகேவா அதுக்கப்புறம் இப்படி இருக்கானா ஆமாம் இப்படி இருப்பான். இப்போ மேல் பக்கம் ரைட்டா இல்லை கீழ் பக்கம் ரைட்டா ஆமாம் மேல் பக்கம் தான் ரைட்டா. ஸோ அப்போ டர்ன் ரைட் அண்ட் வாக்கு 2 கிலோமீட்டர். அப்போ மேலே போயிட்டான் 2 கிலோமீட்டர். இப்போ திரும்ப நார்த் டைரக்ஷனில் இருப்பானா ஆமாம் நார்த் இப்படி நின்று இருப்பான். அப்போது இந்த சைடு ரைட்டா இல்லை இந்த சைடு ரைட்டா ஆமாம் இந்த பக்கம் தான் ரைட்டு. ஏன்னா அவன் அடுத்து திரும்புறது வந்து ரைட்டு தான் டவுன் ஆகிறான். கரெக்டாக அப்போ இந்த பக்கம் திரும்பி எவ்வளோ தூரம் வரான் அதே 3 கிலோமீட்டர் வரான். 3 கிலோமீட்டர் வந்து பிங்கிற இடத்துக்கு வந்துட்டான். கரெக்டா பிங்கிற இடத்துக்கு வந்துட்டான். அப்போ பாருங்க ஏ இருந்து ஆரம்பிச்சு இப்படி போய் பிக்கு வந்திருக்கான். அதுக்கு டேரெக்டாக அவன் என்ன பண்ணியிருக்கலாம் பாருங்க இங்கிருந்து ஆரம்பிச்சானல்ல அதுக்கு இங்கிருந்து இப்படி டேரெக்டாக இப்படி போயிருக்கலாம்ல. அப்போ இந்த தூரம் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2 கிலோமீட்டர். அதே 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. கரெக்டா அப்போ இது ஒரு 5 கிலோமீட்டர் இது ஒரு 2 கிலோமீட்டர். அப்போ மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஆமாம் கரெக்டா. ஸோ எனக்கு கேட்குறது என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஏ அண்ட் பி தான் கேட்குறான். அப்போ 7 கிலோமீட்டர். ஓகேவா புரிஞ்சுதான் சரி ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்க 47th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க நம்பர் 64 32 16 8. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்கறான் ரைட்டா. ஸோ 64 என்ன பண்ணால் 32 ஆகும். 2ஆல் வகுத்தீங்கன்னாவே 32 ஆயிரும். கரெக்டா ஆமாம். அப்புறம் 32 2ஆல் வகுத்தீங்கன்னா 16 ஆயிருமா. அப்போ 16 2ஆல் வகுத்தீங்கன்னா 8 ஆயிருமா. அப்போ 8 அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் வகுத்துட்டு வந்துருக்கானா. அப்போ 8 2ஆல் வகுத்தீங்கன்னா என்னவா மாறும் பாருங்க 4. ஓகேவா ஸோ ஆப்ஷனு பாம்பே. ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து பிளட் ரிலேஷன் கொஸ்டின். இன்ட்ரடியூசிங் ஆஃப் பாய். ஒரு பாய் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா கேர்ள் சொல்கிறாங்க. என்னன்னா திஸ் இஸ் தி சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் மை அங்கிள்ஸ் ஃபாதர். ஓகேவா இப்போ அப்படியே நீங்கள் இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கொடுத்துட்டா அப்படின்னா பேக்ல இருந்து வாங்க ரைட்டா. பேக்ல இருந்து வாங்க எப்படின்னா ஸோ இந்த கேர்ள் இருக்காங்க இல்லையா ஆமாம் கேர்ள் மைங்கிறது அந்த கேர்ள். கரெக்டா ஸோ அந்த கேர்ளோடைய அங்கிளோடைய ஃபாதர் அவங்களுக்கு என்ன ஆகணும் ரிலேஷனு ஆமாம் அங்கிள் ரைட்டா. அங்கிளுடைய ஃபாதரு ரைட்டா. அப்போ உங்களுக்கு சித்தப்பாவும் பெரியப்பாவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட சித்தப்பா பெரியப்பாவுடைய அப்போ உங்களுக்கு என்ன ஆமாம் கரெக்டாக கிராண்ட் ஃபாதர். அப்போது அவங்க கிராண்ட் ஃபாதர் அதாவது மை அங்கிள்ஸ் ஃபாதர் யார் எனக்கு கிராண்ட் ஃபாதர் ரைட்டா. அப்போ எனக்கு கிராண்ட் ஃபாதர் அதாவது அந்த கேர்ளுக்கு கிராண்ட் ஃபாதர் ரைட்டா. ஸோ அதுக்கு அடுத்து டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர். இங்கே பாருங்க இது வரைக்கும் டீகோட் பண்ணோம் கிராண்ட் ஃபாதர்னு வந்துருச்சு. அப்போ டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் ரைட்டா. அடுத்து டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் ரைட்டா. டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் என்னவா தான் இருக்கணும் எனக்கு அந்த கேர்ளுக்கு ரைட்டா. என்னவா இருக்கணும் அம்மாவா தான் இருக்கணும். கரெக்டா ஆமாம் என்னது
மதர் ரைட்டா. ஸோ மதர். அடுத்து திஸ் இஸ் த சன் ஆஃப் மை மதர். திஸ் இஸ் த சன் ஆஃப் மை மதர்னா என்னோட அம்மாவுக்கு சன்னு. அப்போ எனக்கு யார் அவங்க? பிரதர் கரெக்டா. ஆமாம், அப்போ பிரதர். அப்போ ஹவு இஸ் த பாய் ரிலேட்டட் டு தட் கேர்ள்னா என்னது? பிரதரு. ஓகேவா? ஆமாம். அடுத்து இதில் வந்து உங்களுக்கு டவுட் கூட வரலாம் ரைட்டா. எப்படி சொல்கிறீங்க திஸ் இஸ் த சன் ஆஃப் மை டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர்? எனக்கு வந்து டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் வந்து என்னோட ஆண்டியாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும் ரைட்டா. ஸோ ஆனால் அங்கே பாருங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு டாட்டர் ஆஃப் ஆண்ட்டு, உங்களுக்கு ஆண்ட்டு அவங்க ஆண்டியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஆப்ஷனில் வந்து என்ன வரும்னா சன் திஸ் இஸ் த சன் ஆஃப் மை ஆண்ட்டு அப்படின்னு கொடுத்துருந்தானா ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? கசின் வந்திருக்கணும் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி எங்கன்னா இருக்கா பாருங்க, கசின் ஆப்ஷன்லேயே கிடையாது. அப்போ அது அவங்களோட டாட்டர், அதாவது என்னுடைய அம்மாவாக தான் இருக்கணும் அந்த லேடி ரைட்டா. டாட்டர் ஆஃப் மை அங்கிள்ஸ் ஃபாதர் ரைட்டா. அவங்க எனக்கு அம்மாவாக தான் இருக்கணும். என்னோட அம்மாவுடைய பையன் எனக்கு யாரு அப்படின்னா பிரதரு ரைட்டா. ஸோ அதான் கேட்டுருங்க ஹவ் இஸ் பாய் ரிலேட்டட் டு தட் கேர்ள். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க இது வந்து ஈஸியானது தான் ரைட்டா. ஃபர்ஸ்ட் என்ன லாஜிக் வந்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்க. DEF ஒரு லெட்டர் விட்டு F வந்துருக்கு ரைட்டா. அப்புறம் FGH வந்துருக்கு, HIJ, அப்புறம் KL வருதா? ஆமாம் L வரும். அப்புறம் 2 L ஒரு ஆப்ஷன் இதுதான். ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆமாம் ABCD எழுதுனீங்கன்னா அப்படி எழுதிக்கோங்க. ABCD EFGH IJKLMNOPQRS. சரி, இது வரைக்குமே போதும், பார்க்கலாம் ரைட்டா. ஃபர்ஸ்ட்டு கே வந்திருக்கா, கேக்கு முன்னாடியா பின்னாடியா? ஜே. கேக்கு முன்னாடி ஜே, அதாவது -1 முன்னாடி வந்திருக்கான். அப்போது ஜேக்கு அடுத்து ஐ வந்திருக்காங்களா? அப்போ ஐக்கு அடுத்து என்ன வரணும்? H வந்திருக்கு. ஹெச்சுக்கு அடுத்து ஜி தான் வரணும் ரைட்டா. ஜி. அப்போது ஃபஸ்ட்டு எல் வந்துருச்சு, ரெண்டுத்துலேயும் எல் வந்துருச்சு. அப்புறம் அடுத்த லெட்டர் என்ன வந்திருக்கு? ஜி இங்கே மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷனு இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரைட்டு. ஸோ பாருங்க, in a coded language boxer is coded as AQWGQ. then what will be the code for this seat? ரைட்டா. ஸோ அப்போ பாக்ஸர் என்னன்னு டீகோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாக்ஸரை என்னது AQWGQன்னு இது பண்ணியிருக்காங்க ரைட்டா. அப்போ நமக்கு ABCD தெரியுங்களா? ஆமாம் ABCD EFGH IJKLMNOPQRSTUVWXYZ ரைட்டா. ஏபிசி கரெக்டாக இருக்குமா? ஓகே. இப்போ பாருங்க பிக்கு முன்னாடி தான் ஏ இருக்குது, அப்போ -1. அதுக்கப்புறம் ஓக்கு அடுத்து கியூவா? ஓக்கு அடுத்து எத்தனாவது இடத்துல கியூ இருக்கு பாருங்க? 1 2. அப்போ 2 எடுத்து கூட்டி இருக்காங்களா? அப்போ இது +2. அப்புறம் எக்ஸுக்கு முன்னாடி டபிள்யூ இருக்கா? அப்போ முன்னாடி இருக்குது கரெக்டாக. அப்போ -1. அதுக்கு அடுத்து ஈக்கு அடுத்து தானே ஜி, FG, அப்போ +2 கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆறுக்கு அடுத்து என்னது? கியூவா முன்னாடி, அப்போ -1 கரெக்டா. ஸோ இப்போ இதே பேட்டர்ல தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? விசிட்டியை வந்து டிகோட் பண்ண போகிறோம். இது WIVISIT கரெக்டா. அப்போ ஃபஸ்ட்டு -1னா அப்போ விக்கு முன்னாடி என்னது? யூ தான் இருக்குது ரைட்டா. ஸோ யூஆர் ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்க. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, சியில் ஒன்று இருக்குது ரைட்டா. அதுக்கடுத்து 2வது இடத்துல வந்து யூக்கு அடுத்து கே தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து நம்ம 2வது கண்டுபிடிக்கணும் அவசியம் கூட கிடையாது. அதுக்கடுத்து 3வது எழுத்து வாங்க. 3வது எழுத்து என்ன பண்ணியிருக்காங்க? -1 +2, அதுக்கப்புறம் -1னா அப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? -1 பண்ணுமா? அப்போ -1 எஸ்ஸுக்கு -1 பாருங்க. எஸ்ஸுக்கு முன்னாடி ஆறு தான் கரெக்டா. அப்போது என்ன வரணும்? 6 வரணும் கரெக்டா. ஸோ 6 எங்கே இருக்குது பாருங்க? எங்கே இருக்கு? இதோ இருக்கு கரெக்டா. ஸோ அப்போ இதுலேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? எப்பவுமே இந்த கோடிங் டீகோடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் லாஸ்ட் 2 ஆப்ஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் அதாவது ஃபர்ஸ்ட் 2 வேர்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர், லாஸ்ட் 2 லெட்டர் பார்க்குறப்போ அதை வச்சு உங்களால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இங்கே பாருங்க UKKS, இங்கேயும் வந்து UKKS. அப்போ ஃபர்ஸ்ட் 2 வச்சுக்கிட்டு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் 3வது லெட்டர் உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் போனீங்கன்னாவே போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த கோடிங் டீகோடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 லாஸ்ட் 2 பிடிச்சிட்டிங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம ஆர்மி
சோல்ஜர் அக்னிவீர் சோல்ஜர் ஜிடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டால் கொஸ்டின்ஸ் மேக்ஸ் பார்த்தோம் ரைட்டா, மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் பார்த்தோம் ரைட்டா. எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா படிங்க. ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணி அடுத்து ஃபிசிக்கல் போனோம். ஸோ எல்லோரும் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு அக்னிவீரா நம்ம ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னுடைய விஷஸ். தேங்க்யூ.